ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே மார்னிங் சந்தியா வந்து ஏர் பேக் ரெடி பண்ணியிருந்தா வீட்லயே. ஸோ அது வந்து நான், கிரி, சந்தியா நாங்கள் 3 பேரும் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு போடாமல் அப்படியே ஏர் வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுதான் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சண்டே வந்து ஆடி கிருத்திகை வேற இல்லையா? ஸோ வீட்டில் சாமி கும்பிட்ற வேலைலாம் இருந்துச்சு. காலையிலேயே இதில் உட்காந்துட்டோமேன்னு சொல்லி திட்டு வாங்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்ம இது ஒரு நாள் தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லயே வந்து நான் ஏர் வாஷ் பண்ணிட்டேன். நம்ம அப்ளை பண்ணும்போதே நல்லா ஸ்கேல்ப்லாம் அப்படியே பயங்கர சில்லுன்னு ஆகுற மாரி இருந்துச்சு. ஸோ எனக்கு உடனே கோல்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லயே நான் போய் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து சாமி கும்பிட்றதுக்கு நாங்க இது பண்ணும்போதே அம்மா வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சர்க்கரை பொங்கல், அதுக்கப்புறம் பாயாசம் வச்சுட்டு, வடை சுட்டுட்டு, சாம்பார் எல்லாம் வச்சு, ஆடி கிருத்திகைக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து ஆடி கிருத்திகை 2 வாட்டி வருது. நாங்க வந்து எது கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ்டா இருந்தோம். அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நம்ம 2மே கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு வர ஆடி கிருத்திகை. சண்டே வந்திருந்துச்சு. ஸோ இது வந்து வீட்ல நாங்க அதே மாதிரி கும்பிட்டுட்டோம். ஸோ இதே மாதிரி 2ண்ட் ஆடி கிருத்திகையும் கும்பிடுவோம்னு நெனைக்கிறேன். நான் லாஸ்ட் விளாக்ல சொன்ன மாதிரி ஆடி மாசம் வந்துட்டாலே அடுத்தடுத்து தொடர்ந்து எதனா ஒரு சாமி கும்பிடுறது, விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீக் ஃபுல்லாவே எங்களுக்கு அப்படிதான் போச்சு. ஃபுல்லா விரதம் இருக்க மாரியே தான் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு சாமி கும்பிடுறதுக்கே 3:40 அப்படி ஆயிடுச்சு. ஸோ 4:30க்கு அந்த மாதிரி ராகு காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம அதுக்கு முன்னாடி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல டைம் ஆக்குறதுக்கு ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏன்னா இது நாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் லஞ்சே சாப்பிட முடியும். ஸோ அதனால நம்ம முடிச்ச உடனே கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3:40 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாமிலாம் கும்பிட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, பக்கத்துல வந்து பெரியபாளையத்தம்மன் கோவில்ல வந்து திருவிழா நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ கூழ் ஊத்தி அவங்க வந்து திருவிழா பண்ணாங்க சண்டே. ஸோ போய் அவங்கள போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானு, சந்தியா, கிரி, ஆதிக் நாங்க 4 பேரும் போயிட்டு சாமி பார்த்துட்டு,
வந்துட்டோம். பிகாஸ் தேர் வர்றதுக்கு எப்படியும் மிட் நைட் ஆகும். நம்ம அவ்வளோ நேரம் முழிச்சிருப்போமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கோவில்லயே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.